நாங்க வந்து ஒட்டுமொத்தமா என்னன்னா ஆதரிக்க முடியாது. ஏன்னா என்ன அப்டின்னா, அ தேவேந்திர குல மக்கள் வந்து நாங்க ஒரு 1,00,00,000 தமிழகத்துல 1,00,00,000 மக்கள்கிட்ட நாங்க இருக்கோம். சரி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து இடஒதுக்கீடு நீங்க 18% குடுத்தது தப்பு. அந்த 76 சாதிக்கு 18% இருக்கு. நீங்க தனியா பொது இதுல வந்து குடுத்துருக்கணும், அந்த மக்களுக்கு. அவங்களும் மக்கள் தான். நம்ம குடுக்க வேண்டாம்னு நம்ம சொல்றது கிடையாது. அது கொடுக்க வேண்டிய சான்ஸ் தான். திமுக அரசு சூழ்ச்சியால, இந்த தேவேந்திர மக்களும், பறையர் மக்களும், இந்த குதிரவண்ணான், குறவர்கள், இந்த வேடுவர்கள் அவர் எல்லா சமூகத்திலும் இதுல ஏகப்பட்ட பழங்குடி மக்கள் ஏகப்பட்ட பேர் இதுல பாதிக்கப்படுதாங்க. இப்போ ஏற்கனவே நேத்துலாம் அ பீகார்ல வந்து கலவரம். குஜராத்து, சத்தீஸ்கர், ராஜஸ்தான்ல அந்த இடஒதுக்கீடு குடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க உள்ள தலைவர்கள் ஜான் பாண்டியன், அ திருமாவளவன் இவங்கெல்லாம் வந்து குரல் கொடுக்கணும். குடுத்தா தான் நடக்கும். ஏன்னா இன்னைக்கு சரியா போச்சு தலைவன். ஒரு 10 வருஷம் கழிச்சு 10 வருஷமா அடுத்த நம்ம மக்கள் வேலைக்கே போக முடியாது. அந்த சமூகம் தான் வேலை பார்க்கும். வேலை பார்க்கட்டும்னு சொல்லி நம்ம குடுக்கட்டும் இல்ல. பொதுவில ஏன் குடுத்து பொதுவில குடுக்க வேண்டியதானே? குடுக்கட்டும் கலெக்டர் குடுக்கட்டும்னு சொல்ல. பொதுவில குடுக்கணும். இப்ப 2009ல குடுத்துட்டாங்க தலைவர் சட்டத்தை நிறைவேற்றி அன்னைக்கு 2024 நீங்க அவங்க சமூகம் எத்தனை பேர் வேலை பார்க்காங்க? 1,00,000 பேர் வேலை பார்ப்பாங்க. நம்ம சமூகம் எத்தனை பேர் வேலை பார்க்காங்க சொல்லுங்க? இன்னொரு 10 வருஷம்னா அவங்க 50,00,000 பேர் வேலை பார்ப்பாங்க. இப்போ இருக்கு பூரா சமூகம் அவங்க சமூகம் தான் வேலை பார்க்கும். பார்க்கட்டும் தப்பு கிடையாது. பொதுவில குடுத்துற வேண்டியதானே? எல்லாரும் ஒற்றுமை தலைவரா 5 விரலும் ஒன் போல கிடையாது. ஆளுக்கு அவர் திருமாவளவன் சொல்லுதாரு, 4 பழத்தை 4 தனித்தனியா குடுத்துருவாங்காரு. 4 இது சம பங்குங்காரு. அது சம பங்கு குடுக்கத்தான். 4 சமத்துல ஒருத்தருக்கு மட்டும் 3 பழத்தை குடுத்தா, மத்த ஒரு பழத்தை 3 பேர் சாப்பிடுவானா? இல்ல திருமாவளவன் சொல்லுதாரு சரிதான். 4 பழத்தை 4 பேருக்கு குடுத்தா குடுத்துக்கலாம் அப்படிங்காரு. திருமாவளவன் என்ன சொல்லுதாரு? அப்ப ஒரே ஆளுக்கு 3 பழம் குடுத்துட்டு, அந்த ஒரு பழத்தை 3 பேர் சாப்பிட முடியுமா? வயிறு நிறையுமா? பின்தங்கிய மக்கள் தான் தப்பு கிடையாது. இல்ல திருமாவளவன் அவர் சொல்லுதுனால சொல்லுது. அவரு பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கணும் தலைவர். மத்திய அரசு சட்டத்தை நிறைவேற்றணும். இது மாநில அரசு வந்து இவங்களோட நம்மளோட தேவேந்திர மக்களுக்கு எதிராக செயல்பட்டு இந்த பறையர் சமூகத்துக்கு இதெல்லாம் அவர் கூட்டணியில் இருக்காரு திருமாவளவன். அவங்க மக்களுக்கு பெரிய பாதிப்பு. வடக்க போறா ஏகப்பட்ட பாதிப்பு. ஏற்கனவே வன்னியர்களுக்கு 10.5% கொடுத்தாங்க. அவங்களை ஏன் கொடுத்தது சுப்ரீம் கோர்ட் ரத்து பண்ணிட்டு எடப்பாடி அவர்கள் வந்து கொடுத்தாரு. அதிமுக ஆட்சியில் எடப்பாடி கொடுத்தாரு. கொடுத்து தப்பு கிடையாது. அவங்க மக்கள் அதிகமா இருக்காங்க. ஏன் கொடுத்து ரத்து பண்ணிய? அப்ப இதே மாதிரி இவங்களுக்கு 3 பேருக்கும் 3 இதுவா கொடுக்கணும்ல. இவங்க ஒரே 18ல இந்த 76 சாதிக்கு 18ல வந்து 3% கொடுத்து தப்பு. அப்ப 15 அந்த 18 அந்த 3லயும் உள்ள வராங்க, இந்த 15லயும் உள்ள வராங்க. அப்போ அவங்க எவ்வளவு பேர் வேலைக்கு சேருவாங்க சொல்லுங்க? நாங்க கொடுக்க வேண்டாம்னு சொல்லல. அருந்ததி சமூகம் எங்களுக்கு எதிரி கிடையாது. அவங்க சட்டத்தை கொடுக்காங்க, பொதுவில் கொடுக்கலாம்ல. திமுக ஆட்சி வந்து அந்த பொது சட்டத்தில் கொடுத்தா அவங்களுக்கு உண்மையிலே பாராட்ட விஷயம். நீ இருக்க சோத்துல ஒரு பல சோத்துல 3/4 சோத்தை அவருக்கு கொடுத்துட்டு காவாசி சோத்தை நீங்க சாப்பிடுங்க. இப்ப ஆப்பையில் இருக்க சோத்தை சாப்பிடுன்னா எப்படி சாப்பிட முடியும் சொல்லுங்க? நடைமுறை வந்து ஒரு பானை சோத்தை ஒரு ஆளு கொடுத்துட்டு இந்த ஆப்ப சோத்தை 3 பேர் சாப்பிடுங்கன்னா எப்படி சாப்பிட முடியும்? இல்லை வயிறு நிறையுமா? இது என்ன அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. நாங்களும் மனுஷன் தானே. நாங்களும் எங்களுக்கு எங்களோட உரிமையை நான் விட்டு கொடுக்க முடியாது. எங்களுக்கு அப்படின்னா எங்களுக்கு தனியாக எங்களுக்கு கொடுத்து உடனே நீக்கிட்டு எங்களுக்கு இத்தனை சதவீதம் எங்களுக்கு தாங்க, நாங்கள் தூர போயிருந்தோம், எங்களுக்கு நாங்கள் போகலன்னு சொல்லலையே. இது பொதுவில் இருக்க போய் தான் நாங்கள் கேட்க. இல்லைன்னா அறுதி சமூகத்துக்கு கொடுக்கணும். எங்களுக்கு அவங்களுக்கான சொத்து பிரச்சனையா கிடையாது. என்னன்னா அவங்களும் மனுஷன் தான். நினைப்பு அவங்க முறைப்புள்ள போகக்கூடாது. இன்னைக்கு 2009 கூட 13 வருஷம் ஆச்சு. எவ்வளோ பேர் வேலை பார்க்க? வருஷத்துக்கு 1000 பேர் வேலைக்கு போகிறாங்க. நல்ல பொழுதாங்க. இந்த யூனிவர்சிட்டியில் மனோமணி சுந்தரநாள் பல்கலைக்கழகத்தில் 22 பேருக்கு வேலை கொடுக்கணும். 19 பேர் அவங்க போகிறாங்க. அறுதி சமுதாயம், பறையர் சமயம் ஒரு ஆளு போது, தேவேந்திர சமயம் 2 பேர் போகிறாங்க. வருஷத்துக்கு இப்படி போனால் அந்த யூனிவர்சிட்டியில் என்ன இருக்கு சொல்லுங்க? எங்களுக்கு வேலையே கிடைக்காது. நாங்கள் கொடுக்கணும். எங்களுக்குள்ள உரிமையை எங்களுக்கு நாங்கள் கேட்கோம். நாங்கள் அவங்களுக்கு கொடுத்ததை பற்றி நாங்கள் தப்பு நாங்கள் சொல்லவில்லை. எங்களுக்கும் உரிமை வேணும்ல. அவர் கொடுத்த மாதிரி எங்களுக்கும் கொடுங்க. அதான் நாங்கள் எங்களோட கோரிக்கை. என்னன்னா எங்க மக்கள் அந்த கொஞ்ச நேரத்தில் வேலைக்கு ஒரு இடத்துல வேலை கிடையாது. பூரா தமிழகத்தில் பூரா சாராய கடையை திறந்து வச்சு வேலைக்கு போக மாட்டாங்க. பொம்பளை தான் வேலைக்கு போறா. அது எத்தனை பொம்பளை வச்சு பிள்ளைய சோத்துக்கு அரிசி வாங்குவாளா, பிள்ளைய படிக்க வைப்பாளா? வீட்டுக்காரர் நீ குடிச்சிட்டு அலைஞ்சா இப்படி செய்ய முடியும்? கோட்டர் கடை அடைக்கணும் தமிழக அரசு. ஒட்டுமொத்தமாக கோட்டர் கடை அடைச்சிட்டா உண்மையிலே தமிழகம் புது எழுச்சி போயிடும்.